அதாவது இப்போ ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் அதான் 2 பேர்லேருந்து 1 கோடி பேர் வரைக்கும் விளையாடலாம். இப்போ இந்த 2 பேர் சுமால் லீக்கும்பாங்க. இந்த 2 பேரில் வந்து அவங்க வந்து இது வந்து ஆப். அந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து அவரால், இன்னொருத்தர் வந்து நம்ம பப்ளிக்கு. இப்போ 3 பேர் விளையாடுற டீமாக இருந்ததுன்னா 2 பேர் அவங்களோட ஆள், ஒருத்தர் பப்ளிக். நான் ரஜினி சார்கிட்ட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு. இப்போ அந்த கொடுத்ததுக்கப்புறம் இப்போ 6 கோடி பேர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த 6 கோடி பேரில் எத்தனை பேர் பணத்தை இழந்தானு உங்களுக்கு மனசாட்சி இருந்ததுன்னா, ஒரு பிரீத்தம் யாதவ் அப்படிங்கிறவர் மொத்தம் 52 லட்சம் கேம் விளையாண்டுருக்காரு. ஒவ்வொரு கேமும் 25,000, 20,000, 15,000 எல்லாம் சாதாரண மக்கள், உழைக்கிற மக்களோட காசு பணத்தை பிடுங்கியிருக்காங்க. அதை கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட நோக்கம். ஏன்னா ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பண இழப்பு ஏற்படும்னு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பண இழப்பு ஏற்படும்னு அவங்க சொல்கிறது எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம 4 பேர் விளையாண்டோம்னா 4 பேர் ஹியூமனாக இருந்தால் எனக்கு நட்டம் ஏற்படும். அதாவது 3 பேருக்கு நட்டம் ஏற்படும், ஒரு ஆளுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் இந்த ட்ரீம் லெவலில் எப்படி நடக்குது அப்படின்னா, அவங்க 3 பேருமே அந்த கம்பெனியோட பாட்டுன்னு சொல்கிறது. யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ட்ரைவ்லேருந்து. அந்த 250 பேர் லிஸ்ட்டு பாருங்கள். 20 கோடி கேம் விளையாண்டுருக்காங்க. நான் போன தடவை அதே சொல்லியிருந்தேன். அது போன வருஷம் பிப்ரவரியோட. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு. அது எவ்வளவு இழந்து, போன வருஷம் 1 கோடி பேர் 1 லட்சம் ரூபா இழந்தா 1 லட்சம் கோடி ரூபான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1.5 லட்சம் இல்லை 2 லட்சம் போயிருக்கும். பப்ளிக்கிட்ட நம்ம ஏதாவது ட்ரீம் லெவலில் இது வரைக்கும் தோற்றவங்க எல்லாரும் நீங்கள் என்னோடய வீடியோவை கல்யாணகுமார் 8146 அந்த யூடியூப் சேனலை பாருங்கள். அந்த யூடியூப் சேனலில் 100-150 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 150 வீடியோலையும் நிறைய அந்த நான் சொல்கிற அந்த 200 பேர் தான் சுமால் லீக்கில் விளையாண்டுருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸு, லாயர்ஸு ஒரு சோமோட்டோ ஒரு கேஸை நான் போன தடவை சொன்னேன். இந்த தடவை வந்து என்னோடய சிபிஐ கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த தடவை நீங்கள் டாட்டா IPL 2025 அந்த வின்னிங் இதை மட்டும் பாருங்கள். அதை பார்த்தாவே இப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றிருக்கானேன்னு சொல்லி கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு அந்த ஒரு கோவ உணர்ச்சி வரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் போன வருஷம் மதுரையில் ட்ரீம் லெவலில் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். அந்த பேட்டியில் எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டி கொடுத்த மறுநாள் அந்த ஆப்பில் ஒரு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த வின்னிங் வரும்போது அந்த வின்னிங்கில் வந்து எந்த ஸ்டேட்டு அவங்க ஃபோன் நம்பரை ஃப்ரெண்டு பேக் மட்டும் இருக்குது, சென்டரில் கிராஸ் பண்ணியிருக்கோம். அந்த நம்பரை அந்த எந்த ஸ்டேட்டுங்கிறத எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் அடுத்த 1 வாரத்தில் நான் எப்படி ஸ்கேம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அது ஒரு ஆள் வந்து எத்தனை கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லி அது முன்னாடி வரும். அதை வந்து ஒரு வாரம் கழித்து 1000+ மாற்றிட்டாங்க. இப்போ இந்த 1000+ மாற்றினதுலேருந்து அந்த ஸ்கேமை கண்டே பிடிக்க முடியாது, ஸ்கேம் நடந்தது தெரியாது. நான் வந்து ஒரு சில அரசியல்வாதிகளை தொடர்பு கொண்டு அவங்க மூலியமாக இதை வெளிக்கொண்டு வரணும்னு பார்க்கும்போது அவங்களுக்கு புரிய வைக்க முடியலை. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த க்ளோஸ் பண்ணதுக்கு மத்திய அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இருந்தாலுமே இப்போ அந்த அதாவது ட்ரீம் லெவலில் வந்து ஃப்ராடு நடக்குதுன்னு தான் ஃப்ராடு. அது மட்டும் இல்லை, அதாவது RMG ரியல் மணி கேம்ஸில் ஃப்ராடு நடக்குதுன்னு தான் நிப்பாட்டினாங்க. இப்போ நிப்பாட்டினது நல்லது. இதுக்கு முன்னாடி நடந்த தப்புக்கெல்லாம் மக்கள் இழந்த பணத்தை திருப்பி வாங்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் போன தடவை சொன்னபோது ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஒரு பிரீத்தம் யாதவ் அப்படிங்கிறவர் மொத்தம் 52 லட்சம் கேம் விளையாண்டுருக்காரு. ஒவ்வொரு கேமும் 25,000, 20,000, 15,000 எல்லாம் சாதாரண மக்கள், உழைக்கிற மக்களோட காசு பணத்தை பிடுங்கியிருக்காங்க. அதை கொண்டு வரணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். நான் அதுக்காண்டி வீடியோ கொண்டு வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வீடியோ காமிச்சிட்டு சொல்லலாம்னு பார்த்தேன், அது முடியலை. அதே மாதிரி இப்போ அதாவது நான் போன வருஷத்துலேருந்து எடுத்த வீடியோ எல்லாம் கல்யாணகுமார் 8146 அப்படி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். போன வருஷத்தில், அதாவது போன பிப்ரவரியிலேருந்து இப்போ முடிகிற வரைக்கும் உள்ள வீடியோஸ், அவங்க என்னென்னலாம் எத்தனை கேம் விளையாண்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். எல்லாம் அதாவது
இப்போ ஒரு போட்டி அப்படின்னா 4 பேர் விளையாடுற போட்டி அப்படின்னா நம்ம 4 பேரும் பப்ளிக்காக இருந்தேன்னு வச்சுங்களேன். அதாவது எல்லாரும் எதுக்கு கேட்பாங்கன்னா, ஏன்னா ட்ரீம் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா பண இழப்பு ஏற்படும்னு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பண இழப்பு ஏற்படும்னு அவங்க சொல்கிறது எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம 4 பேர் விளையாண்டோம்னா 4 பேர் ஹியூமனாக இருந்தால் எனக்கு நட்டம் ஏற்படும், அதாவது 3 பேருக்கு நட்டம் ஏற்படும், ஒரு ஆளுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் இந்த ட்ரீம் லெவனில் எப்படி நடக்குது அப்படின்னா, அவங்க 3 பேருமே அந்த கம்பெனியோட பாட்டுன்னு சொல்கிறது, 3 பேர் பாட்டு, அவங்களே விளையாடுகிறது, ஒருத்தர் மட்டும்தான் ஹியூமன். அதில் வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க. இதே தான் நான் போன வருஷம் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து விருதுநகர் போலீஸ் ஸ்டேஷன், விருதுநகர் எஸ்பி, தமிழ்நாடு டிஜிபி 3 பேருக்கு கொடுத்துருந்தேன். அந்த 3 பேர் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெட்டரை சிபிஐக்கு 1 லட்சம் கோடி ரூபா, அதாவது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால சிபிஐக்கு இதை மாற்றிட்டாங்க. அந்த லெட்ரு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ எதுக்கு இந்த பேட்டி அப்படின்னா, இப்போ ட்ரீம் லெவன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய தப்பு பண்ணி யாருக்குமே தெரியாமல் அதை மூடிட்டாங்கன்னா இப்போ அந்த பணமெல்லாம் மக்கள் இழந்த பணம் போயிடும். அதுக்காகத்தான் நான் இதை வெளிக்கொண்டு வரணும்னு நான் இந்த பேட்டி கொடுத்துருக்கேன். இது உனக்கு ஏன் அக்கறை என்று கேட்கலாம். இப்போ பெகல்காமில் நம்ம 17 பேரை சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொல்லும்போது அதில் வந்து ஆதில் வாகித் வாணிங்கிற ஒருத்தர், அவர் குதிரையோட்டி, அவர் வந்து அங்கே காப்பாற்றுறதுக்காண்டி அவர் இறந்துட்டார். அவருக்கு ஏன் அக்கறை அப்படின்னு இல்லை, பக்கத்தில் தப்பு நடக்கும்போது அது தட்டி கேட்டிருக்காரு. அதே மாதிரி தான் எனக்கு கண்ணு முன்னால் தெரிஞ்சதுனால நான் இதை கேட்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை கேட்குறதுக்கு நம்ம எல்லாரையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லுவோம். எல்லா ஊரும் நம்ம ஊர், எல்லாரும் சகோதரர்கள் தான். அதே மாதிரி அவங்க ஏமாத்துறதை பார்த்து நம்மளை மாதிரி ஒருத்தர் ஏமாறுறானே அப்படிங்கிற அந்த கஷ்டத்தில் தான் நான் சொல்கிறேன். இதே போன வருஷம் கொடுத்தது மாதிரியே அந்த 250 பேர் டூப்ளிகேட், அந்த லிஸ்ட்டு நான் என்னோடய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ட்ரைவ்லேருந்து. அந்த 250 பேர் லிஸ்ட்டு பாருங்கள், 20 கோடி கேம் விளையாண்டுருக்காங்க. நான் போன தடவை அதே சொல்லியிருந்தேன். அது போன வருஷம் பிப்ரவரியோட. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு. அது எவ்வளவு இழந்து, போன வருஷம் 1 கோடி பேர் 1 லட்சம் ரூபா இழந்தால் 1 லட்சம் கோடி ரூபான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1.5 லட்சம் இல்லை 2 லட்சம் போயிருக்கும். அடுத்து அதே மாதிரி இப்போ ஃப்ரீ கேம்னு ஒன்று நடத்துகிறாங்க. நான் அதையும் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரீ கேம்லேயும் இதே மாதிரி தான் 20 லட்சம் பேர் விளையாண்டாங்கன்னா அதான் குறைஞ்ச எண்ணிக்கை உள்ளவங்க ஜெயிக்கிறாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேம் இருந்ததுன்னா, அதான் அது மெகா கிராண்ட் லீக்னு சொல்லுவாங்க. அந்த 1 கோடி கிராண்ட் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கேம் விளையாண்டவன், 20 கேம் விளையாண்டவன், 50 கேமு. இது எப்படி ஜெயிக்கிறான்னு ஆரம்பத்தில் சரி ஈஸியாக ஜெயிக்கலாம்னு எல்லோரும் நினச்சி வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து இப்போ 1 கோடி கேம்னா ஒரு 10 லட்சம் டீம் வந்து அவங்களே போட்டுக்கிறது, அவங்க ஃப்ரீயாக விளையாடுறது, அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஃப்ரீ கேமில் கூட பண்ணுறாங்க. நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. ஆர்டிஐயில் மனு போட்டேன், அதுலேயுமே எதுவும் இல்லை. அப்படிங்கிற போது நான் வந்து பப்ளிக்கிட்ட நம்ம ஏதாவது ட்ரீம் லெவனில் இது வரைக்கும் தோற்றவங்க எல்லாரும் நீங்கள் என்னோடய வீடியோவை கல்யாணகுமார் 8146 அந்த யூடியூப் சேனலை பாருங்கள். அந்த யூடியூப் சேனலில் 150 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 150 வீடியோலையும் நிறைய அந்த நான் சொல்கிற அந்த 200 பேர் தான் ஸ்மால் லீக்கில் விளையாண்டுருப்பாங்க. அதே மாதிரி போன வருஷம் ஐசிசி 2023 ஐசிசி 2023 வின் பண்ணவங்க லிஸ்ட்டு, அவன் எத்தனை கேம் விளையாண்டான், எவ்வளவு ஜெயித்தான், அது ஒன்று கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டாட்டா IPL 23 அதோட ஜெயித்தவங்க லிஸ்ட்டு, அதையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இதில் கொடுத்துருக்கேன். 3வது இந்த வருஷம், அதாவது இப்போ நான் போன வருஷம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை மாற்றிட்டாங்கன்னு நான் சொன்னேன். 1000+ வந்துடும். 1000+ வந்தால் யார் விளையாண்டா எவ்வளோ ஜெயிச்சான்னு சொல்ல முடியாது. இப்போ ஸ்மால் லீக்லாம் இவன் ஏமாத்துறான்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த கிராண்ட் லீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1000+ வந்தது பார்த்தீங்கன்னா அது நம்பர் வந்துச்சு. அந்த நம்பரை எடுத்தால் அது மட்டுமே 600லேருந்து 800 கோடி ரூபா, அதுவுமே அவங்க ஆளுங்க தான். அதான் இதில் வந்து 26 இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு எல்லாமே எடுத்துருக்கேன். அது எல்லாமே என்னோடய கூகுள் டிரைவில்
போட்டு என்னோடய யூடியூப் சேனலில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷம் நான் 1 லட்சம் கோடின்னு சொன்னேன். போன வருஷம் வந்து 20 கோடி சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இந்த வருஷம் 26 கோடி சப்ஸ்கிரைபர் இப்போ ஒரு வருஷத்தில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஓனர் ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். ஓகே, இப்போ வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த பணத்தை எப்படி மீட்கலாம் அப்படின்னா, இப்போ சட்டப்படி எந்த ஒரு வழி இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு 10 வீடியோ பாருங்கள். நீங்கள் ஏமாந்துருக்கேன்னு உங்களுக்கு ஃபீல் வந்தால் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் இவ்வளவு ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பாக குறைஞ்சது நீங்கள் எவ்வளோ நிச்சயம் ஒவ்வொருத்தனும் ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ. ஏன்னா அந்த போன வருஷம் அவங்க கம்பெனியோட லாபமே 8000 கோடி 10,000 கோடினா அந்த லாபம் எல்லாம் இந்த ஏமாத்துறதுக்கு உண்டான லிஸ்ட்டு எல்லாமே நான் உங்களுக்கு யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸல் அந்த இதுலேயும் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் ஏமாந்தவங்க எல்லாம் இந்த ரியல் மணி கேமில் இப்போ பேன் பண்ணது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு இடத்துல திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சிசிடிவி வைக்கிறாங்க. திருட்டு நடந்ததுனால வைக்கிறாங்க. சிசிடிவி வச்சதுனால சரியாக போச்சு நம்ம விடப்போகிறது கிடையாது. அந்த பழைய திருட்டை கண்டுபிடிச்சி எனக்கு கொடுக்கணும்ல, அந்த வேலையை தான் நான் இப்போ அவங்கள்ட்ட சொல்கிறேன். அதே போல் அதாவது நான் ஏற்றின வீடியோவில் டெய்லி அந்த ஒரு லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ரெக்கார்ட் பண்ணதில் உங்கள் பேர் வரும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வச்சு நான் இவ்வளோ ஏமாந்துருக்கேன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இப்போ அதை வச்சு தான் நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறேன். அதே போல் என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது. முடிஞ்சால் அதில் நீங்கள் ஒரு என்ட்ரி பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ இழந்திருக்கோம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க இதை தமிழ்லேயோ மற்ற மொழியில் உள்ள பார்த்துக்கிட்டு இருக்க, அதாவது டீம் ப்ரொவைடர் டெலிகிராமில் யூடியூப் சேனலில் நிறைய பேர் இருந்தீங்க. இவங்க எல்லாம் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட சப்ஸ்கிரைபர்கிட்ட இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். ஒரு நீ 50 ரூபா இழந்திருந்தா கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இது நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம பணத்தை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், நம்ம ஊரில் ஃபைனான்ஸ் கம்பெனியில் நிறைய பேர் ஏமாந்துட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க பணத்தை ரெக்கவர் பண்ணி இருந்த பணத்தை வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை ஒரு வாய்ப்பாக நம்ம இதை பயன்படுத்தி பார்ப்போம்னு நான் சொல்கிறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸு லாயர்ஸு ஒரு சுவமோட்டோ ஒரு கேஸை நான் போன தடவையும் சொன்னேன். இந்த தடவை வந்து என்னோடய சிபிஐ கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த தடவை நீங்கள் டாட்டா IPL 2025 அந்த வின்னிங் இதை மட்டும் பாருங்கள். அதை பார்த்தாவே இப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றிருக்கானேன்னு சொல்லி கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு அந்த ஒரு கோவ உணர்ச்சி வரும். அதை வச்சு ஒரு சுவமோட்டோ ஒரு வழக்கெடுத்து இதை வந்து அவங்கள்ட்ட விசாரணை பண்ணி பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். இது ஒன்று நான் எப்படின்னா, ஒரு தராசு, நான் எங்கள் ஊரில் சின்ன கடை, ஒரு மளிகை கடை, இந்த கடையில் ஒரு தராசு கல் வச்சு எடை போடுவாங்க. அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபா பண்ணுறத அந்த ஆப்பு ஒரு நாள் கூட எந்த ஒரு செக்கிங் மானிட்டரி இதுவும் இல்லை. ஒவ்வொரு நாட்டிலலாம் எவ்வளவு மானிட்டரி விஷயம் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியாலும் அதுக்குன்னு தனி சட்டம் போட்டிருக்காங்க. எல்லா நாட்டிலும் இருக்குது. இங்கே மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான இந்த சட்டங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியலை. அதே போல் பேமெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஜிட்டல் தான். ஒன்று கூட பிளாக்கோ எதுலேயுமே கிடையாது. எல்லாமே த்ரூ பேங்க் தான். அப்படிங்கிற போது இந்த பேங்க் மூலியமாக போகிற பணத்தை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அதை நம்ம விளக்கணும். இது ஒன்று. அடுத்து நான் ஒரு 4 பேர்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் தான் அவர் ஸ்பான்சராக ட்ரீம் 11 வச்சுருந்தாங்க. இப்போ ட்ரீம் 11 அந்த ஸ்பான்சராக இருந்ததுனால அதனால் எத்தனை பேர் இழந்திருப்பான். ஒரு ஸ்பான்சராக இருக்கிறவன் ஒரு ஃபேர் கம்பெனியாக இருக்கணுங்கிறது எல்லா நாட்டோட சட்டப்படியும் உண்டு. இதே மாதிரி இல்லை இன்டர்நேஷ்னல் கவுன்சிலுக்கும் இவங்க வந்து ICC கேம் நடத்துனாங்கல்ல, அதுலேயுமே நடத்துனாங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலில் ட்ரீம் 11 ஒரு ஸ்பான்சர். இப்போ நம்ம வெளிநாட்டிலலாம் நடக்குதுல்ல, அப்போ ட்ரீம் 11 பனியனில் போட்டு விளையாடுவாங்க. அது கிடையாது. அதான் நீங்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குது. அது என்னன்னா, அதாவது எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது.
அதாவது எந்த ஒரு ஸ்பான்சராக இருந்தாலும் அவங்க சரி இதை நம்ம இன்டர்நேஷ்னல் விளையாடும் போது அந்த எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ப்ளஸ்ஸு ஸ்பான்சருக்கு அந்த ஃபேர் ப்ளே விளையாடணுன்னு இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் T10 Dream11 ஒரு 10 T10 நடக்கும். அதில் அங்கே கேம் நடக்கும், அங்கேருந்து இங்கே பெட்டிங் நடக்கும். இதுவுமே வயலேஷன். நான் இதுக்குமே அடுத்து வந்து அவங்க ஈரோவோட கிரிக்கெட் கவுன்சில் அது எல்லாமே உங்களுக்கு நான் லிஸ்ட்டு யாராருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற லிஸ்ட்டு நான் உங்களுக்கு இதில் ட்ரைவில் ஏற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து அதாவது மக்களும் ப்ளஸ்ஸு ஒரு சமூக ஆர்வலர் மற்ற ஒரு நாட்டு மக்களை இழந்திருக்காங்கிறதுக்காண்டி அந்த 26 கோடி பேர் இப்போ அவங்க சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க நண்பராகவோ ஒரு உங்கள் ஃப்ரெண்டாகவோ இருக்கலாம். அதனால் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா ஒருத்தங்க ஏமாந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க யார்கிட்டையும் எனக்கே வந்து இப்போ Dream11 நான் விளையாடுறதை தவிர வேறு யாரையும் தெரியாது. யாருமே அவங்க இழந்திருந்தாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால் அந்த இவங்க வந்து யூடியூப்பில் டீம் ப்ரொவைடர்னு ஒருத்தர் 50,000 எனக்கு ஹிந்தியில் ஒருத்தர் இருக்கார், பேண்டசி புஷ்ன்னு ஒருத்தர். அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவர் மாதிரி ஆளுங்க சொல்லணும்னு நான் கேட்குறேன். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 கோடி சப்ஸ்கிரைபர் வரும்போது அந்த ஹர்ஷ் ஜெயின் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகிட்ட வந்து ஒரு பனியன் கொடுத்தாரு. நான் இப்போ அதாவது நான் ரஜினி சார்கிட்ட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு, இப்போ அந்த கொடுத்ததுக்கப்புறம் இப்போ 6 கோடி பேர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த 6 கோடி பேரில் எத்தனை பேர் பணத்தை இழந்தானே உங்களுக்கு மனசாட்சி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்கிட்டேயோ இல்லை ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கிட்டேயோ நீங்கள் வந்து இதுக்கு விசாரணை பண்ணி ஒரு என்ன நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ரஜினி சார்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் என்ன எல்லா டீட்டெயிலும் கூகுள் டிரைவில் இருக்குது. நம்ம மத்திய நிதியமைச்சர்கிட்டையும் நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏமாற்றிருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு உண்டான நடவடிக்கைகளை விசாரணை பண்ணி இதுக்கு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர்ஸ் நம்ம தோனி கோலி உட்பட போன தடவை வந்து நான் பேட்டி கொடுக்கும்போது ஓகே நான் அதான் சொல்லிடுறேன். பண்ணுறாங்க ஓகே அது சொல்லிடுறேன். அதாவது இப்போ Dream11 பார்த்தீங்கன்னா அதாவது நான் தான் 2 பேர்லேருந்து 1 கோடி பேர் வரைக்கும் விளையாடலாம். இப்போ இந்த 2 பேர் சுமால் லீக்கும்பாங்க. இந்த 2 பேரில் வந்து அவங்க வந்து இது வந்து ஆப், அந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து அவரால், இன்னொருத்தர் வந்து நம்ம பப்ளிக். இப்போ 3 பேர் விளையாடுற டீமாக இருந்ததுன்னா 2 பேர் அவங்களோட ஆள், ஒருத்தர் பப்ளிக். இப்போ இந்த மாதிரி சொல்கிறேன்ல, இந்த மாதிரி அவங்க 250 பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 250 பேரும் 20 கோடி கேம் விளையாண்டுருக்காங்க போன வருஷம் வரைக்கும். இப்போ அதுக்கப்புறம் அவங்க ஆப்பை நான் சொன்னதுனால அந்த ஆப்பை வந்து 1000+ மாற்றிட்டாங்க. 1000 போன வருஷம் நான் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுதான். இப்போ ஒருத்தர் வந்து 1,10,000 கேம் விளையாண்டாருன்னா அடுத்த 5 கேம் வரும்போது முன்னாடி 1,10,005 நம்மளுக்கு தெரியும். அவங்க அந்த இதே மாற்றி இப்போ நீங்கள் ஒரு டீம் விளையாண்ட நீங்கள் ஒரு 10 கேம் 1000 கேம் விளையாடுறோன்னு வச்சுங்க, நாளைக்கு 10 கேம் வந்தோம்னா 1010 வரணும்ல. இப்போ வராது, 999 வரைக்கும் வரும். 1000 வந்து 1000+ வந்துடும். அப்போ நீங்கள் எத்தனை கேம் விளையாண்டீங்க அப்படின்னு தெரியாது. இதை ஸ்மால் லீக்கில் அப்படி வச்சு ஏமாத்துறாங்க. அடுத்து கிராண்ட் லீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர். இந்த 1 கோடி பேரில் வந்து 10 லட்சம் அது எவ்வளோன்னு 10 லட்சத்து 15 லட்சம் அவங்களோட டீம். இப்போ நம்ம எல்லாரும் 45 ரூபா பணம் கட்டுவோம். பணம் கட்டி நம்ம ஒரு 70 லட்சம் பேர் விளையாடுறோம்னு வச்சுங்க. அவன் எத்தனை லட்சம்னு தெரியல, ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவான். ஃப்ரீயாக விளையாண்டுட்டு நம்ம காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். இதுக்கான தான் நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருந்தேன் எஸ்பி ஆஃபீஸில், அது சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் நம்மளோட கிரிக்கெட் பிளேயர்ட்டையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை பற்றியான வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலில் 5 லாங்குவேஜில் போட்டிருக்கேன். ஸ்மால் லீக்கில் எப்படி ஏமாத்துறாங்க, கிராண்ட் லீக்கில் எப்படி ஏமாத்துறாங்கன்னு. அதனால் மக்கள் நம்மளோட பணம்
திரும்ப வாங்கணும். நம்மளை முட்டாளாக நினச்சி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தான். நான் உண்மையிலே நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்ல அரசியல்வாதிகளை பார்த்து 2-3 பேரை நான் பார்த்தேன். அவங்களுக்கு அதை பற்றி புரியலை. ஆனால் 1 லட்சம் கோடியோட ஏமாந்தானா அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அதோட டீட்டெயில் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக இது வந்து நான் சொல்கிறதுனால நான் ஒரு தனியாளாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது அதாவது சுவிட்சர்லாந்தில் ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்தது. அந்த வேர்ல்டு கப்பில் ஒருத்தன் 2001 ஒரு அமித் பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கம்பெனி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் பண்ண ஸ்பான்சர் வந்து ஃப்ராடு பண்ணதுனால அதுக்கு பெரிய ஆக்ஷன் எடுத்தாங்க. அதே மாதிரி யூரோப் கிரிக்கெட் கவுன்சில் நான் வந்து அதுக்கு அடுத்த வந்து நான் அவங்களுக்கு ஒரு லெட்டரோ நோட்டீஸோ அது என்ன மாதிரி ப்ரொசீஜரோ கண்டிப்பாக நான் இப்போ இந்தியன் கிரிக்கெட் கவுன்சிலு கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு நம்புகிறேன். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஏன்னா அவங்களோட ஸ்பான்சர் வந்து நம்ம உலக லெவலில் இருக்கிறது அவங்க பேர் கெடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. கண்டிப்பாக ட்ரீம் 11 மேலே விசாரணை பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் யூரோப் கிரிக்கெட் கவுன்சிலு, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கவுன்சிலு, UK இந்த 3 கிரிக்கெட் கவுன்சிலும் இவங்க விளையாண்டுருக்காங்க. அந்த நாட்டில் விளையாண்டுக்கிட்டு இங்கே பெட்டிங் நடத்தலாம். ஆனால் அது உண்மையாக நடந்தால் தப்பு சரி. இவங்க வந்து அதில் ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தோம்னா அதை விசாரிப்பாங்க. இங்கே அதை விசாரிக்கலை. நான் அதனால் இனிமேல் அந்த கிரிக்கெட் கவுன்சிலுக்கு நான் கம்ப்ளைண்ட்டோ என்ன பண்ணணுமோ நான் அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறேன். அடுத்து அது ஓகே வீடியோ மட்டும் இல்லை. அது இப்போ நீங்கள் பார்த்து உங்களுக்கு நான் எல்லா வீடியோவுமே நான் இப்போ வச்சுருக்கேன்ல, நான் எல்லாமே நான் கூகுள் டிரைவில் போட்டுறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே.